நம்ம வந்து ஆர்வம் செலுத்தி ஊக்கம் செலுத்தி பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பு கவனம் வந்து போயிருது. கேமிங், ரீல்ஸ் அந்த முகத்துல இளைய தலைமுறை வந்து சீரழியுது. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடைபெறுதுன்னு நம்ம வந்து சொல்ல விரும்பிக்கிறோம். அது மட்டும் இல்ல, இது வந்து ப்ராப்பரா கவுன்சிலிங் கொடுக்கணும் எல்லா ஸ்கூல்ஸ்லயும். கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் பிரைவேட் 2 ஸ்கூல்ஸ்லயுமே பீரியாடிக்கல் கவுன்சிலிங் வந்து பசங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஈடுபடும் போது அவங்க கொஞ்சம் சோர்வா இருந்தாலே ஒரு மென்டர் அவங்களுக்கு போட்டு தனித்தனியா ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒரு பிரைவேட் கேர் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இல்ல மேடம், இப்போ இந்த பையனை பொறுத்தளவுல நம்ம குழந்தை நம்ம எதுவும் சொல்றதுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி, சூழ்நிலைகள் எப்படி, அதுவும் அவர் சவுக்கு சங்கரை பொறுத்தளவில் நம்ம பெரிய அளவுக்கு விமர்சனங்கள் வைக்கிறதுக்கும் இல்லை. ஸோ அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம். அவர் ஃபேமிலியில் எந்த அளவுக்கு அட்டாச்சாக இருந்தார் இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஸோ ஆனால் இந்த குழந்தைய கொஞ்சம் இன்னும் அதிகப்படியான ஒரு கவனத்தோட பார்த்துருந்துருக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல மேடம் இந்த இடத்துல? ஆமாங்க, அது வந்து ஒரு கண்டிப்பான ஒரு விஷயம் தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து சிங்கிள் பேரண்டிங் தான் பயங்கரமா பரவலா இருக்கு. ஸோ மேக்சிமம் டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க பேரண்ட்ஸு. அந்த குழந்தை வந்து ஒன்று தகப்பன் கிட்ட இல்லை தாய் கிட்ட தான் வளர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து தற்போதைய சமுதாயத்துல இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை வந்து பயங்கரமா ஒரு கவனிப்பான ஒரு நிலையில வைக்கணும். அவங்கள குறிச்சு பயங்கரமான ஒரு கண்ணோட்டத்துல இருக்கணும். அது அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஸ்கூல் முடிஞ்சு என் வீட்டுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து கவனம் செலுத்தணும். எல்லாரும் ஒர்க் டென்ஷன், ஒர்க் பிஸில வந்து பேரண்ட்ஸ்லாம் இருக்கிறீங்க. அது எல்லாமே புரியுது. இருந்தாலும் நமக்கு வந்து பிள்ளைங்க ரொம்ப முக்கியம். நம்மளோட அடித்தளமே, நம்மளோட பேக்ரவுண்டே, நம்மளோட பேசிக்கே நம்மளோட பிள்ளைங்க தான். பிள்ளைங்க இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில பிடிப்பே, நம்ம வாழ்றதுக்கான ஒரு பிடிப்பே அவங்க பிள்ளைங்க தான். ஸோ அவங்க தான் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். அவங்க தான் எதிர்கால நம்மளோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிற ஒரு விஷயங்கள் வந்து குழந்தைகள் கையில தான் இருக்கு. நம்மளோட ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட குழந்தையோட படிப்பு விஷயமா இருக்கட்டும், அவங்களோட ஆரோக்கியமா இருக்கட்டும், அவங்களோட மனநிலை விஷயமா இருக்கட்டும், அதுல வந்து கவனம் செலுத்தினாதான் பிள்ளைங்க வந்து நல்லபடியா வளர்ந்து நம்மளோட குடும்பம் வந்து நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல வந்து சவுக்கு சங்கர் அவர்களை குறை சொல்லவா, இல்ல அவங்களோட மனைவியார குறை சொல்லவா, அந்த ஒரு விஷயத்துக்கே நம்ம கிடையாது. ஏன்னா ஒரு இழப்புங்கிறது எவ்வளவு பெரிய இழப்பு. ஒரு குழந்தைய, ஒரு பெத்த குழந்தைய கண்முன்னே பறி கொடுக்கறது வந்து ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு தாங்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அந்த நிலைமையில அவங்க இருப்பாங்க. அதனால இந்த தேவையில்லாம இந்த யூடியூபர்ஸ் அவங்கள குறை சொல்றது, அவன் புத்திக்குதான் அப்படி, இவா புத்திக்குதான் அப்படி, தேவையில்லாம உங்களோட சொற்களை வந்து தேவையில்லாம இப்படி பண்ணாதீங்க. அந்த குடும்பம் வந்து ஒரு பெரிய இழப்புல, பேரிழப்புல இருக்கு. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஆறுதல் சொல்ல முடியலன்னா கூட இந்த மாதிரி தேவையில்லாம வார்த்தைகளை வீசாதீங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன் நான். ஸோ அதனால இன்றைய பெற்றோர்களுக்கு வந்து